நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் டவுட் இருந்தாலோ, இந்த டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ அந்த டாப்பிக்கை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அந்த டாபிக் பற்றி வீடியோ போடுறோம். நாம் இன்றைக்கி ஹைப்பர் லெஜர்னால் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹைப்பர் லெஜர் அப்படின்றது வந்து ஒரு குளோபல் என்டர்பிரைஸ் பிளாக் செயின் ப்ராஜெக்ட். இது வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு பிளாக் செயின் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஃப்ரேம் ஒர்க், ஸ்டாண்டர்ட்ஸ், கைட்லைன்ஸ், டூல்ஸ் இதெல்லாமே ஆஃபர் பண்ணுறது தான் இந்த ஹைப்பர் லெஜர். இந்த ஃப்ரேம் ஒர்க், ஸ்டாண்டர்ட்ஸ், கைட்லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஓப்பன் சோர்ஸ் பிளாக் செயினையே வந்து அவங்களால பில்ட் பண்ண முடியும். இந்த ஹைப்பர் லெஜர்ன்ற ப்ராஜெக்ட் வெரைட்டி ஆஃப் பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இதில் இருக்குது. இந்த ஹைப்பர் லெஜரில் இருக்க காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் லெவலில் வந்து ஒரு பிளாக் செயினை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். க்ரியேட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸை இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த ஹைப்பர் லெஜர் அப்படின்றது வந்து ஒரு குளோபல் கொலாபரேஷன். அதை வந்து டெவலப் பண்ணது யாருன்னா லினக்ஸ் ஃபவுண்டேஷன் தான் டெவலப் பண்ணாங்க. இதில் வந்து நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே ஃபினான்ஸ், பேங்கிங், ஐஓடி, சப்ளை செயின், மேனுஃபேக்சரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்க லீடர்ஸ் தான் வந்து இதில் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. இப்போது ஹைப்பர் லெஜரோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த ப்ராஜெக்டை வந்து டிசம்பர் 2015 தான் க்ரியேட் பண்ணாங்க. அதுலேயுமே லினக்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ, கலிஃபோர்னியாவில் இருக்க லினக்ஸ் ஃபவுண்டேஷனை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணது. ஸ்டார்டிங்கில் வந்து இந்த லினக்ஸ் ஃபவுண்டேஷன் இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அதில் வந்து மெம்பர்ஸ் வந்து 30 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து 120 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த ஹைப்பர் லெஜர் ப்ராஜெக்டோட எய்மே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் பிளாக் செயினை வந்து இண்டஸ்ட்ரீஸுக்கெலாம் ப்ரொவைட் பண்ணுறது தான். அது மூலிமா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், எஃபிஷியன்சி, டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறது தான் இதோட எய்மே. இந்த ஹைப்பர் லெஜர்லேயே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஹைப்பர் லெஜர் ஃபேப்ரிக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து ஒரு பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சொல்யூஷன், அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹைப்பர் லெஜர் எக்ஸ்ப்ளோரர் இது வந்து டேஷ்போர்ட் யூட்டிலிட்டிஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் க்ரியேட் பண்ண பிளாக் செயினை வந்து யூஸ் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் மானிட்டர் பண்ணுறதுக்கு, சர்ச் பண்ணுறதுக்கு, டேட்டாஸை மானிட்டர் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு வந்து இந்த ஹைப்பர் லெஜர் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஹைப்பர் லெஜர் செல்லோ, ஹைப்பர் லெஜர் பியூரோ, ஹைப்பர் லெஜர் சாடூத் அப்படின்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நாம் இன்றைக்கி ஹைப்பர் லெஜர்னால் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தமிழில் கற்போம், அறிவை பகிர்வோம். நன்றி.